நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அது தடப்பட்டிருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது போல நடக்காம இருக்கலாம். ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல கேள்விகளும் உங்களுக்கு வரலாம். நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், சில பிரச்சனை எனக்கு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னெல்லாம பண்ணி பாக்குறேன், உபவாசம் பண்ணி பாக்குறேன், மற்ற காரியங்களை செஞ்சு பாக்குறேன், ஆனா அதுல எனக்கு ஒரு மாற்றமே இல்லை. நான் எனக்கு போராட்டத்துக்கு மேல போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரத்துல நான் ஒரு 13வது வருஷத்துடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இன்னைக்கு நம்ம பார்வைக்கு நலமானதை செஞ்சா அது நிறைய பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க. மோவாப் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யாரு அவர்களுக்கு விரோதமாக அநேகர் யுத்தம் பண்ண வராங்க, சீரியர் வராங்க, அநேகர் யுத்தம் பண்ண வரும் பொழுது இந்த யுத்த வீரர்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா, எதுக்காக நமக்கு அந்த யுத்தங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பொழுதுதான் இந்த மோவாப் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம், ஆனா கர்த்தர் தமக்கு நலமானது, அவருக்கு எது பிரியமோ, அவருடைய பார்வைக்கு எது நல்லதாப்படுதோ அதை அவர் செய்யட்டும். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் பார்வைக்கு எது நலமானதோ அது இன்னைக்கு எனக்கு நடக்கட்டும். நான் விரும்பினது போல இல்ல. என் ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும், என் பண விஷயமா இருக்கட்டும், என் படிப்பு விஷயமா இருக்கட்டும், நான் விரும்புறது போல இல்ல, எனக்கு நலமானது இல்ல. எனக்கு ஒரு கோர்ஸ் கிடைக்கணும், இந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கணும், இந்த சீட் தான் கிடைக்கணும், இப்படிதான் இருக்கணும், நல்லது, விசுவாசிப்பது நல்லது, எதிர்பார்ப்பது நல்லது. ஆனாலும் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அவருடைய நலமான காரியத்துக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரு திருமண காரியமா இருக்கலாம், அதுக்கு அவருடைய நலனுக்கு ஏற்றாற்போல் ஒப்பு கொடுத்து பாருங்க, அதுல ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நலமானது அல்ல, தேவனுக்கு நலமானதை செய்யும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்கு நலமான காரியத்தை அவர் செய்வார். அவர் ஒருபொழுதும் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல என்பதை உங்கள் இருதயத்தின் ஆழத்துல பதித்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாள் தொண்டு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமா நடத்திட்டு வர்றாரு. இனிமையும் தீமை செய்வாரா? அவரை ஒவ்வொரு நாள் நமக்கு தீமை செஞ்சது இல்லையே, தீமையெல்லாம் நன்மையாக தானே மாத்திருக்கிறாரு. ஆகையால் நம்முடைய இருதயம் திடப்பட கடவுது, எதிலே கர்த்தர் எனக்கு நலமானதை மாத்திரம் செய்வார் என்று விசுவாசிப்போம். தேவனை சார்ந்து கொள்வோம். இந்த நாள் நலமான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் மாற்றிக் கொடுப்பாராக. God bless you.